ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நானாக கற்றுக்கிட்டது, யார்கிட்டையும் கற்றுக்காம. அதை உங்களுக்கு இலவசமாக இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன அப்படின்னாச்சுன்னா, அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னாச்சுன்னா, ஹாலிவுட் மூவி, பாலிவுட் மூவின்னு ரெண்டு இதாக பிரிச்சுக்கிங்க. இப்போ ஹாலிவுட் மூவியில் வந்துட்டு டேரக்டர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, டேரக்டருக்கு வந்து ஃபுல் மூவியினுடைய ஸ்டோரியை கேட்டாங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ்க்கு தெரியாது, அது என்ன ஸ்டோரினே தெரியாது. அவங்களுடைய பார்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, கேமரா, அடுத்தது அந்த ஸ்டைலு, அந்த நேரேஷன் ஸ்பீடு, ஆக்டிங்கு, இதை மட்டும்தான் அவங்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டோரி என்ன, மெயின் ஸ்டோரி என்னது அதுன்றதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் அந்த மெயின் ஸ்டோரியை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து பண்ணுற ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலன் இந்தமாரி ஆளுங்க மட்டும்தான் வந்து ஸ்டோரியில் வந்து ஸ்டோரியிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ்க்கு வந்து ஸ்டோரிக்கும் அதுக்கும் ஸ்க்ரீன் ப்ளேவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் பாலிவுட்டில் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஸ்டோரியை வந்து பிக் பண்ணுறதுலேருந்து அதனுடைய ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து டேரக்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு எண்ட் ஆஃப் த மூவி வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுடைய கோலிவுட்லேயும் அப்படி தான். ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, ஹாலிவுட்டில் வந்துட்டு எப்படி வந்து டேரக்டருக்கு வந்துட்டு ஒரு மூவினுடைய ஸ்டோரி தெரியாமல் வந்து அவர் டைரக்ஷன் மட்டும் பண்ணுறாரோ, ஏன்னா அவருடைய ஒர்க் அதுதான். அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டேன். அதில் வந்துட்டு ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து EMA 8. ஸோ EMA 8 வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதாக இருந்ததுன்னா, ஸ்கேல்பிங்காக இருந்ததுன்னா. அதுவே நீங்கள் வந்து இன்ட்ராடேவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா 30 மினிட்ஸும் யூஸ் பண்ணலாம், 15 மினிட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இது. அடுத்தது வந்துட்டு RSI யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து MACD யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பொசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஏதோ ஒன்று பை பண்ணுறோம் இல்லை செல் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு என்ன சிக்னல் கிடைக்கணுமோ அந்த 3 சிக்னலும் வந்து ஒத்து வரப்போ, அந்த மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வரப்போ நம்ம வந்துட்டு பொசிஷன் வந்து எடுக்கிறோம். அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். அதை வந்து வாங்கியிருந்தோன்னா விற்கணும், விற்றுருந்தோன்னா வாங்கணும், இதை பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு சில இது பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி ஆனோமா, கரெக்டாக எக்ஸிட் ஆனோமா, இந்த சிக்னலுக்கு வந்த படி செஞ்சோமா அப்படின்றதில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எவ்வளோ பணம் போச்சு, எவ்வளோ பணம் வந்தது அப்படின்றதுலலாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணக்கூடாது. அப்போ என்னென்னா, இது வந்து ட்ரேடிங் ப்ராசஸ் இது. அப்போ இதனுடைய அவுட்கம் வந்து லாஸில் முடியுமா இல்லை ப்ராஃபிட்டில் முடியுமா, இந்த தாட்டுக்கெலாம் போகக்கூடாது. இந்தமாரி யோசனையே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, கரெக்டாக நம்ம வந்து எடுத்துட்டோமா, கரெக்டாக வந்து சிக்னல் வந்துட்டு எல்லாம் கோயின்சைட் ஆகிட்டு வரப்போ டக்குன்னு நம்ம வந்து கரெக்ட் டைமில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேடை வந்து ப்ராசஸ் பண்ணோமா. அதே போல் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்தப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு, இல்லை ஸ்டாப் லாஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்றப்ப நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு வெளியில் வந்தோமா அப்படின்றதில் மட்டும்தான் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து மெயினே ஒழிய, நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்களா லாஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ட்ரேடிங்கிறது வந்துட்டு அன்சர்டனிட்டி. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் வந்துட்டு பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் பண்ணினாலும் அதுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 60%. மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறப்ப டெஃபினெட்லாக வந்து 50க்கு மேலே தான் இருக்கும். ஒரு 60% இருக்கும். அப்போ 60% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு 50 100 ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 60 ட்ரேடு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகும், 40 ட்ரேடு வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கம்மியாக வைக்கிறப்ப ஓவராலாக கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். இதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு பண்ணினீங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது இன்றைக்கி வந்து இவ்வளோ சம்பாரிச்சிடணும், ஐயோ இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, அந்தமாரி கால்குலேஷன்களெல்லாம் போகாமல் கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம். கரெக்டாக நம்ம வந்து அந்த சிக்னலில் வந்துட்டு என்ட்ரி ஆகணும்.
கரெக்டாக நம்ம வந்து வெளியில் வந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ட்ரேடையும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் எண்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து லாஸ் வராது. அதனால் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஹாலிவுட் இது சொன்னேன். மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ்க்கு மூவியினுடைய ஸ்டோரியே தெரியாது, என்ன ஸ்டோரினே தெரியாது. ஆனால் அவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மூவியை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்றதெல்லாம் தெரியாது. நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. அதனால் லாஸ் வருதா இல்லை ப்ராஃபிட் வருதான்றது பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஒரு ட்ரேடினுடைய ப்ரோசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு நீங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டிங்க. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஏற்கனவே முடிச்சாச்சு. நீங்கள் திருப்பி போய் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்துட்டு நோண்ட வேண்டியது அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து பக்காவாக பேக் டெஸ்டிங்லாம் போட்டு இது பக்காவான இது வந்து இதில் வந்து 60% வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த 60% ப்ராபபிலிட்டியை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரேடை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது படத்தில் வந்து எப்படி ஒரு சீனை டைரக்ட் பண்ணுறாங்களோ அந்தமாரி டைரக்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஐயோ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் போனீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங்கே லாக் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த இது வந்து இருக்கணும். இந்த இதை வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் இருப்பீங்க. அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொண்டு வருவீங்க, போடுவீங்க, லாஸ் ஆகிடும். ஐயோ இந்த ட்ரேடே எனக்கு வேண்டாம்டா, இந்த ட்ரேடிங்கே எனக்கு வேண்டாண்டான்ட்டு ரிட்டர்ன் ஆகிடுவீங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு அமௌண்ட்டு வந்ததுன்னா திருப்பி ஒரு ஆசை வரும், திருப்பி கொண்டாந்து போடுவீங்க, லாஸ் பண்ணுவீங்க, அப்புறமா எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ஏறக்குறைய இந்த மாதிரி தான் நானும் பிகினிங்கில் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 lakhsக்கு மேலே வந்து விட்டுருக்கிறேன் நான் ட்ரேடிங்கில். ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் செல்ஃப் ப்ராக்டிஸில் வந்து கற்றுக்கிட்ட பின்னாடி தான் நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவே வந்து மாறினேன் நான். ஸோ அந்தமாரி அதனால தான் நான் சொல்கிறேன், அதாவது வந்து நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ட்ரேடிங்க்கு வந்து நான் இப்போ இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற வழி எனக்கு தான் தெரியும், எவ்வளோ நான் இழந்திருக்கேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு சொல் புத்தி வந்து கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டேன். நானாக வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி அது சுட்டுக்கிட்டால் தான் வந்து சுடுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவேன். இந்தமாரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற இந்த மென்டாலிட்டி தான் எனக்கு வந்து இவ்வளோ லாஸை வந்து கொடுத்தது ஆரம்ப காலத்தில். ஸோ அதுக்கப்புறமா நான் லேர்ன் பண்ண பின்னாடி தான் சரி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த என்னன்ட்டு ஆராயிறப்போ தான் எனக்கு இந்த ப்ராபபிலிட்டியை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டக்லஸ்ன்னு ஒருத்தர் எழுதின புக்கு ஒன்று இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரேடிங் இன் த ஜோன், மார்க் டக்லஸ். அமேசானில் அந்த புக்கு இருக்குது. அந்த புக்கை வாங்கி படிங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மெயின் கிடையாது. நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டு தான். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் இப்போ வந்து சொன்னது. உங்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த ட்ரேடை வந்து எப்படி நம்ம பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணணும், அது லாஸாக கெயினான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பிச்சு பிசுறு பிசையாமல், அதாவது ஒரு இன்ச்சு கூட மாறாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக நான் அந்த ட்ரேடை பண்ணேன் பாரு. அது லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த பிளான் பிரகாரம் கரெக்டாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அந்த ட்ரேடை அப்படின்றதுல தான் நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறன்றது அது முன்னாடி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை தாண்டி தான் நீங்கள் ட்ரேடிங்க்கு வரீங்க. அப்படின்றப்ப நீங்கள் திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு வந்து போகக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கலாம். நான் 2016 இருக்கிறேன் நான் மார்க்கெட்டில். புரியுதுங்களா? இந்தமாரி ஒரு எமோஷனல், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஆப்ஷனில் வந்துட்டு இத்தனை வருஷம் வந்து ஒருத்தர் இருக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க, கன்சிஸ்டன்சியாக இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சும் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து இருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள்.